ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் வந்துட்டு இது ரேணுகாவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ரெண்டு விதத்தில் வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிஎன்ஏ வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து இப்போ வெண்பா குட்டியோட அம்மா தானே ரேணுகா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ரேணுகாவும் அண்ட் தென் வெண்பா குட்டியோட டிஎன்ஏ செக் பண்ணி பார்த்தா தெரிய வந்துடும். கண்டிப்பாக மிஸ் மேட்சாக தான் இருக்க போகுது. ஏன்னா சொந்த அம்மாவாக இருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வெண்பா குட்டியோட டிஎன்ஏவை அவங்களதும் மேட்ச் ஆகணும். அப்படி மேட்ச் ஆகலை அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது ரேணுகாவாக இருக்க முடியாது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். அப்படியே இல்லைனாலும் அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எதை எடுத்து பார்த்து கூட வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் விஜய் இதுக்கு எல்லாத்துக்குமே சம்மந்தம் தெரிவிக்க மாட்டார் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து அது ரேணுகா தான், வெறும் அந்த முகபாவனையை மட்டும் வச்சுட்டு அது ரேணுகா தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்குமே எல்லாரையுமே நம்ப வச்சுட்டு இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தன்னோட முதல் மனைவியோட மூஞ்சியை பார்த்தவனேவே அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க மேலே ரொம்ப அஃபெக்ஷன் வச்சிருக்கிறதுனால அப்படியே அவங்க நினச்சிருக்கிறதா அவரோட முட்டாள்தனம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு மல்லியை என்னதான் லவ் பண்ணாலும் செஞ்சாலும் முதல் ஒய்ஃபை நம்ம கல்யாணம் பண்ணோம் இல்லையா, அவளை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. இப்போ வந்து பைத்தியமான நிலைமையில இருக்கா அப்படின்னு தான் அவர் நம்புறாரு. ஸோ இந்த நிலைமையில வந்து மல்லி போய் விஜய் கிட்ட சொன்னாலும் வந்துட்டு அவளுக்கு போட்டியா ரேணுகா வந்துட்டா அப்படிங்கறக்காக இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு மல்லி சைடில் அவங்களே தனியாக வந்துட்டு இந்த முயற்சிகள்லாம் மேற்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா வந்து இதை ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கறதுக்காக மட்டுமே அப்படின்னே சொல்லலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா அண்ட் தென் மனோகர் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். மனோகர் கண்டிப்பாக வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா கிட்ட போய் இந்த விஷயங்கள் எல்லாமே சொல்வார். அவங்க கையில் வந்து ரேணுகா அப்படின்னா அவங்க தழும்பு கண்டிப்பாக இருக்கும், ஆனால் அவங்க கையில் நான் பார்த்த வரைக்குமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஸோ அதனாலேயே வந்துட்டு அன்னபூர்ணி அம்மா மல்லிகிட்ட சொல்லி எப்படியாவது ஏதோ ஒரு டிஎன்ஏ டெஸ்ட்டாவது எடுத்து பார்த்துரு மல்லி, ஆனால் அவர்கிட்ட எதுவுமே சொல்லிக்காத. ஸோ அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமா அது வந்து ரேணுகா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் விஜய் தம்பிக்கு காமிச்சா போதும். அது வரைக்கும் வந்து இது வந்து ஸ்மூத்தாவே நம்ம சைட்ல ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே தெரியாம இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காம எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.